நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி அந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் ஆட்சியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து இந்த மாதத்துல 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் தன்னுடைய உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தின் இறுதியில அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய நீச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல உச்ச ஆட்சி வீடுகள்ல தான் இந்த கிரகங்கள் கோச்சார நிலையை அடைகின்றன. அதுல இந்த கடக ராசியில காலபுருஷனுக்கு கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்றும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய காலத்தன்மைகள் எந்தெந்த மாதிரியான ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு பலனை கொடுக்க போகுது, மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பர்கள் மாத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் நம்ம கடகராசி. ஏன் கடகராசி 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல நம்ம இந்த கடகராசி இருக்கு. இந்த இடத்துலதான் சந்திரன் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும்போது அதாவது சந்திரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மனோகாரகன், அடுத்து மாத்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமும் ஆகும். இந்த ஒரு தாயார் மாதிரியான சில விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த சந்திரன் தான். இப்போ இந்த சந்திரன் இந்த இடத்துல ஆட்சி பெறதுனால காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்ருஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும், நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு அம்மாவினுடைய பேச்சை கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே எங்க போகுதுன்னே நமக்கே தெரியாது. அந்த பிரச்சனையோட தான் இருப்போம். ஆனாலும் அந்த அம்மாவினுடைய ஆசை வார்த்தைகளை கேட்கும் போதும், அம்மாவினுடைய ஒரு வார்த்தைகள், அதாவது வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு போன் பண்ணி உங்க அம்மாவுக்கு பேசும்போது அவங்களுடைய குரல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான துன்பங்களிலிருந்து வெளிக்கொண்டு வர ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த தாய்க்கு உண்டான ஒரு உணர்வு. அததான் அந்த சுகஸ்தானம் அப்படின்றது குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலதான் இந்த கடக ராசி இருக்கு. அந்த கடக ராசியில இருக்கக்கூடியவர்கள் அப்ப எந்த மாதிரியான ஒரு அமைப்பை உடையவர்களாக இருப்பாங்க? எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு வெள்ளை மனதோட, அதாவது ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனசோட, எந்த விதமான ஒரு வஞ்சக உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பிளைனா இவர்கள் நம்பக்கூடிய எல்லா நபர்களையுமே பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சு அவர்களினுடைய கெட்ட வழக்கங்களை பார்க்க மாட்டாங்க, அவர்களினுடைய குணங்களை பார்க்க மாட்டாங்க. இவர்களுக்கு அவங்கள பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கடக ராசியில தான் பாத்தீங்கன்னா குரு உச்சம் அடைகிறார். ஒரு தாயினுடைய கையில இருக்கும் போது அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய பாதுகாப்புல இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த குருவினுடைய ஒரு அமைப்பும். குரு உச்சமா இருக்கிறாரு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அந்த குருவுக்கு உண்டான காரக கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து, அதாவது ஒரு மேலாண்மை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு தானாகவே இந்த புகழும் அந்தஸ்தும் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இது எல்லாமே இயற்கையாகவே அமையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த ராசியில தான் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு மனதளவு தைரியம் அப்படின்றது இவர்களுக்கு இருக்காது. ரொம்ப ஒரு வெள்ளேந்தியான ஒரு குணம், ரொம்ப ஒரு எளிமை வாய்ந்த ஒரு குணம், இதெல்லாமே இருக்குமே ஒழிய ஒரு தொடர்ந்து ஏதாவது ஒரு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு தைரியம் அப்படின்றது இருக்காது. யாராவது ஒருத்தர் இவங்களை ஒரு அவமானமா பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிக்கவே மாட்டாங்க, அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த உணர்வு பூர்வமான ஒரு அமைப்பை உடையவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு ராஜயோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ராஜயோகம்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே ராஜயோகம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஒரு தவறான எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ராஜா மாதிரி வாழ்ந்துருவோமா? யாருமே ராஜா மாதிரி வாழ முடியாது. ஏன் அப்படி முடியாது அப்படின்னா, ராஜான்றது ஒரு சாதாரண ஒரு பொறுப்பு கிடையாது. எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும், மக்களுக்கு உண்டான குறைகளை தீர்க்கணும்,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத திறம்பட செயல்படுத்தணும். எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ராஜா வாழ்க்கையை ஒரு சாதாரண மனிதனால வாழ முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் அந்த ராஜயோகம்னு சொன்ன உடனே எல்லாருமே நினைக்கிறது, அப்போ எனக்கு கோடீஸ்வரன் ஆக போறேன், நான் பெரிய லட்சாதிபதி ஆக போறேன், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுது. ராஜ வாழ்க்கை வாழணும்னா பிரச்சனைகள் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் அப்படின்றது இருக்கும். இப்போ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கடகராசி கடக லக்னம் தான். அவர்கள் அந்த ராஜ யோகத்தை அடையறதுக்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பின்னாடி இருந்து நம்மளுடைய தளபதி நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்தாலும் கூட அவர் பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்றது அந்த இடத்தை அடைவதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அதை நம்ம சாதாரண மனிதர்களால அதையெல்லாம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த ராஜயோகம் மிகப்பெரிய ஒரு வழிகளையும் கொடுத்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பையும் கொடுக்குது. அதுதான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சில அமைப்புகள். ஒரு ராஜயோகம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு நிவர்த்திகள் அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் கடன் தொந்தரவுகள்னால உங்க வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறீங்க. உங்க வீட்டோட ஒரு பெரிய அளவுக்கு பற்றுதல் இல்லாம இருக்கிறீங்க. அதையெல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தானே. ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சியில மிகவும் அக்கறை வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த குழந்தைகள் உங்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு சில விஷயங்களை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடிதான் தெரிய வந்திருக்கும். நம்ம குழந்தை மேல ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசம் வச்சமே. ஆனால் அந்த குழந்தைகள் அவர்களினுடைய வாழ்க்கையில ஏமாந்து நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திர அன்பர்கள் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே இவர்களினுடைய வேலைக்கு ஆபத்து அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவர்கள் எல்லாருக்கும் வேலைக்கு நல்லா செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா இவர்களினுடைய வேலையை காப்பாத்துறது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் வேலையாக இருக்காது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி பழக்கமாக இருக்கிறதுனால இவர்களினுடைய வேலைக்கு ஆபத்து இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் கணவன் மனைவி உறவுகள் பாதிக்கப்பட்டு இருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் ஒரு புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்பாங்க. பெருமாளினுடைய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எப்போதுமே ரொம்ப உன்னிப்பா சில விஷயங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா எப்போ கரெக்டா தாக்கணுமோ அந்த இடத்துல தாக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாதம். நிறைய பேருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய பேர் உங்களை ஏளனமாக பேசியிருக்கலாம், ஏளனமாக உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய சமுதாயத்துல நீங்க அந்தஸ்து இழந்து இருந்தாலும் அந்த இடத்திற்காக நீங்க மிகவும் போராடி கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து நிறைய பேருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் சொத்துக்களை புனரமைக்கிறதுல மிகவும் ஈடுபாடு வாய்ந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒரு பழைய வீடே இருக்கு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறது, இல்ல வீடை ரெனோவேஷன் பண்றது, புதுசா பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரியாக தன்னுடைய வீட்டை அழகுபடுத்தி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஏன்னா ஓய்வு இல்லை. இந்த கடகராசி என்பர்களுக்கு ஓய்வு இல்லாமல் நீங்க பிரயாணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஓய்வு எடுத்து சில வேலைகளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போது. இது எல்லாமே நம்ம கோல்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.